வணக்கம். இன்றைக்கி ரொம்ப பேர் சங்கடப்படுற வியாதி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ், வாதம். ஆர்த்தரைட்டிஸ்னால் என்ன அர்த்தம்? ஆர்த்துனா எலும்பு, ஐட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன். எலும்பில் இன்ஃப்ளமேஷன் வர்றதுனால வரும். இது என்ன காரணத்தில் வரும்? ஒன்று, சில வகை ஆகாரங்களை அதிகமாக சாப்பிட்றதுனால வரும். பெயின் கில்லர்ஸ் அதிகமாக போடுறதுனால வரும். போனை தேய்க்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றதுனால வரும். தூக்கமின்மை, சரியாக மோஷன் போகாது, அதிக உப்பு, அதிக புளிப்பு, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி சாப்பிடாதனால இந்த ஆர்த்தரைட்டிஸ் வரும். இந்த ஆர்த்தரைட்டிஸை பல விதமாக சொல்லுவாங்க. பாலி ஆர்த்தரைட்டிஸ், எல்லா எலும்புலையும் வர்றது, பாலிகிளினிக் மாதிரி. மோனோ ஆர்த்தரைட்டிஸ், ஒரு எலும்பில் மட்டும் வர்றது. ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், எலும்பு தேஞ்சி வர்றது. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆர்ஏ ஃபேக்டரில் ரொமட்டாய்டு ஃபேக்டர் கூட இருந்ததுன்னா அது வர்றது. அதுக்கப்புறம் நீண்ட காலம் நடக்க முடியாமல் வலியில் துடிப்பாங்க. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார், வஞ்சகரின் உடம்பெல்லாம் வாதம் வர வேண்டாமோன்னு பாடினார். ஏன் அப்படி பாடினார்னா, வாதம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, வலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சூலாயுதத்தை கொண்டு குத்துற மாதிரி வலிக்கும். அதுக்கு தான் இந்த வியாதிக்கு பேர் வாத சூலை. சூலாயுதத்தை கொண்டு குத்துற மாதிரி இருக்கிறது வாத சூலை. இந்த வாதம் வந்துன்னா நடக்கிறதுக்குள்ள வலி, பயங்கர வலி, தாங்க முடியாத வலி, நடக்க முடியாமை, ஸ்பீடாக நடக்க முடியாமை, எட்டு வைக்க முடியாமை, கழுத்து வலி, இடுப்பு வலி, புஜம் வலி, கைகால் வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். அதுக்கு பேர் வாதம். சரி, இதுக்கு என்ன மருந்து? தரமான மருந்துகள். ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டீராய்டு கொடுத்துருவாங்க. தயவுசெய்து அதை சாப்பிடாதீங்க. டெம்பரவரியாக டாக்டருனுடைய ஆலோசனையில் வைஸ்லான்கிற டேப்லெட்டை சாப்பிட்லாம். தொடர்ந்து பெயின் கில்லரையோ அல்லது ஸ்டீராய்டையோ சாப்பிட்டா நிரந்தரமாக சங்கடப்படுவீங்க. ஆகையினால் ஆர்த்தரைட்டிஸ்க்கு பெஸ்ட்டு இந்தியன் மெடிசன்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக அற்புதமான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்ட நாற்று கேப்சூல் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நாற்று ஆயில் வலியை போக்கக்கூடிய தன்மையுள்ள பல மூலிகை தைலங்களை கலந்து ஒரு கூட்டுக்கலவை மருந்தாக செய்திருக்கிறார்கள். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நோய் எதிர்ப்பு சக்தி, நரம்பு தளர்ச்சி, பலகீனம், இத்தனையும் போக்கக்கூடியது விம்விகர் விட்டாலிட்டி டேப்லெட் ஆகிய விக்ரோ பேக். தரமான மூலிகைகளை கொண்டு செஞ்சு சைடு எஃபெக்ட் இல்லாது நீங்கள் சப்போஸ் நீண்ட காலம் சாப்பிடணும்னா டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணி கேட்டுக்குங்க. சில டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் சித்தா மருந்து, ஆயுர்வேதா மருந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடணும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சீரம் கிரியாட்டினின் பாருங்கள், பிளட் யூரியா பாருங்கள், ரொட்டீன் யூரின் அனலைசிஸ் பாருங்கள். இருந்துன்னா டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு, சித்தா டாக்டர்கிட்டையோ ஆயுர்வேதா டாக்டரையோ மற்ற இந்தியன் மெடிசன் டாக்டர்கிட்டையோ ஆலோசனை கேட்டு, அல்லது அலோபதி டாக்டர்கிட்டையோ ஆலோசனை கேட்டு அந்த மருந்தை நிறுத்திட்டு அதுக்கு எதிர் மருந்து என்ன உண்டோ அதை சாப்பிட்லாம். ஆனால் 99% அப்படி எதிர்விளைவுகள் மருந்துனால் வராது. நீங்கள் வாயை கட்டாதனால வரும். வாயை கட்டினால் நோயை கட்டலாம். ஆகையினால் அதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் புளியுவர் மிஞ்சின் பூரிக்கும் வாதம்னா, புளியும் உப்பும் சாப்பிட்டா பூரிச்சு போயிடும். சீதோஷ்ண நிலைக்கு தக்கபடி சாப்பிட்ணும். ஆசைக்கு அளவுகோல் வச்சுக்கணும். நீங்கள் எந்த நேரத்தில் எதை சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் எதை சாப்பிடக்கூடாது என்ற உணவு கட்டுப்பாடுகளை நல்ல திறமையான பட்டம் பெற்ற மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அவர்கள் ஆலோசனையை கடைப்பிடித்து தகுந்த மருந்துகளை, இந்த நாற்று ஆயில், விக்ரோ பேக் போன்ற தரமான மருந்துகளை மற்ற நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளோடையே சேர்த்து சாப்பிட்டு பூரண நலம் பெற வேண்டும். புளிப்பையும் உப்பையும் நல்லா குறைக்கணும். ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொன்னேன். அதில் எங்கள் சித்த மருத்துவத்தில் அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மலபந்தம் இல்லாது வாதம் வராது. கான்ஸ்டிபேஷன் இஸ் அ பிரைம் காஸ் ஃபார் ஆர்த்தரைட்டிஸ். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் மீறி கான்ஸ்டிபேஷன் இருக்குது. ஃபிக் ஃப்ரூட்டும்பாங்க இல்லையா, அத்திப்பழம். அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டா படுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் போகும். அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணும்? அது டாக்டர் ஆலோசனைப்படி சாப்பிடுங்க. ஐயா, எனக்கு அத்திப்பழமெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு மருந்தாக சொல்லு. ஃபிக்ஸி சிரப்புன்னு ஒன்று போடுறாங்க.
ஃபிக் ஃப்ரூட்டில் செஞ்சது. அதை இரவு படுக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டு ஆறின வெந்நியை சூடு பண்ணி வெது வெதுப்பாக ஒரு டம்ளர் குடித்தா காலையில் ஃப்ரீ மோஷன் போகும். மோஷன் போகிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். தெனாலிராமன் காலத்தில் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டார். அப்போ எல்லோரும் ஒன்று ஒன்று சொன்னான். மனைவியோடு புலாவுவது, நண்பர்களோடு சுற்றுலா போவது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போது ராஜா தெனாலிராமன்கிட்ட கேட்டார், நீ உன் கருத்து என்னப்பான்னு கேட்டார். இவன் டக்குன்னு வெளிக்கு போகிறதுன்ட்டான். சபையே சிரிச்சிருச்சு. நீ என்ன ராஜசபைன்னு நினச்சியா, உன் கூத்தடிக்கிற சபைன்னு நினச்சியா? ராஸ்கல், உன்னை தொலைச்சி போடுவோம் தொலைச்சின்னு ராஜா திட்டுறாரு. ராஜா, நான் நிரூபித்து காட்டுறேன். ஒரு 10 நாளைக்கு எனக்கு ஆட்சியை கொடுங்க, உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன்னாரு. 10 நாளில் நிரூபித்து காட்டினா உன்னை கொன்று விடுவோங்காரு. சரின்ட்டார். அவருக்கு தெனாலிராமனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ராஜாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறான். அரெஸ்ட் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரூமில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணிப்பெண்கள், அந்த எல்லா வசதியும் இருக்குது. நல்லா சாப்பாடு மேலேருந்து அனுப்புகிறான். தினசரி சாப்பாடு அனுப்புகிறான். சாப்பிடுதாரு ராஜா. 2 நாள் நல்லா இருக்கார். 3ஆவது நாள் சாப்பாடு குறைஞ்சிருச்சு. வெளிக்கு போகலை. வெளிக்கு போகிறதுக்கு அங்கே அந்த ரூமுக்குள்ளே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. பார்த்தாரு. 4ஆவது நாள்லேருந்து ரொம்ப வலி வந்தது. 5ஆவது நாள் துடித்தார். 8ஆவது நாள் கற்றுன்னு கற்றுனார். தெனாலிராமன் கதவை திறக்கலை. 10ஆவது நாள் கதவை திறந்த உடனே, ராஜா உங்கள் மகுடத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறான். அது கிடக்கட்டும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பாத்ரூம் போயிட்டு வந்தார். வந்துட்டு, எப்பா இப்போ தாப்பா உயிர் வந்ததுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, உலகத்திலே பெரிய சுகம் வெளிக்கு போகிறதுன்னு சொன்னார். ஆகையினால் மலபந்தத்தை ஈஸியாக எடுத்துக்காங்க. விச் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். அதில் முக்கியமாக ஆர்த்தரைட்டிஸ், அதுக்கடுத்து பைல்ஸை பற்றி அடுத்த சாப்டரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.